கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருந்து நம்மை இதுவரைக்கும் காத்து வருகிறார். இனிமேலும் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று சொல்கிறார். அதே போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய ஜீவனையே, அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அதான் நல்ல மேய்ப்பன். இந்த உலக பிரகாரமா பாருங்க, ஒரு மேய்ப்பனானவன் தன் ஆடுகளை அவனுடைய கண்ணின் மணி போல மேய்த்து காத்து வருகிறான். இந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை பாருங்க. அது ஒரு அருமையான அதிகாரம். நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது நம்மை தேற்றுகிற அதிகாரம். அந்த சங்கீதக்காரனாகிய அந்த தாவீது ராஜா ஒரு காலத்துல மேய்ப்பனாய் இருந்தார். அதனால அந்த மேய்ப்பனுக்குரிய அனுபவங்கள் அவருக்கு அதிகமாய் தெரியும். அவர் தன்னுடைய ஆடுகளை எப்படி மேய்த்தார், எப்படி அவர் அமர்ந்த தண்ணீர் கண்ட அண்டைகளுக்கு கொண்டு போயினார், அவர் எவ்விதமாய் தன்னுடைய ஆடுகளை மேய்த்தார் என்ற அந்த மேய்ப்பனுக்குரிய அனுபவங்கள் அவருக்கு தெரியும். அதனாலதான் அந்த சங்கீதங்களின் புத்தகத்துல அந்த 23ஆம் அதிகாரத்துல கத்தரை அவர் ஒரு மேய்ப்பராகவும் தன்னை ஒரு ஆடாகவும் பாவித்து என்ன செய்றார், அந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். பார்த்தீங்களா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும்போது நமக்கு ஒரு தாழ்ச்சியும் கிடையாது. அவர் நம்மை ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை காக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்கள்ல நம்ம உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்னென்ன அடிப்படை தேவை உண்டோ அதே போல அந்த மேய்ப்பனானவன் தன் ஆடுகளை எப்படி புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு போய் மேய்க்கிறானோ, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறானோ, அதே போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா தேவைகளையும் அறிந்து நம்மை அந்த புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்ப்பது போல நம்மை மேய்க்கிறவராய் காணப்படுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். அதே போல் நம்ம சோர்ந்து காணப்படும் போது அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் கொண்டு போய் விடுகிறார். நம்ம சோர்ந்து போய் காணப்படும் போது, நம்முடைய ஆத்மா ரொம்ப பலவீனமாய் காணப்படும் போது நம்மை தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். காணப்பட்டு அவர் என்ன செய்கிறார், நீதியின் பாதையில நம்மை நடத்துகிறார். அந்த செவ்வியான பாதையில அந்த ஆடானது அந்த எப்படி அந்த மேய்ப்பனானவன் அதை ஒரு செவ்வியான பாதைகளில நடத்துகிறானோ, அதே போல நம்மை மேய்க்கிறவராய் காணப்படுகிறார். அந்த 4வது வசனத்தை பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அந்த சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்லுகிறார். பாத்தீங்களா, அந்த முதல்ல இருந்து அந்த 4 வசனங்களை பாருங்க. கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், நம்ம ஆடுகளாய் காணப்படுகிறோம். அப்புறம் அந்த 5வது 6வது வசனத்துல பாருங்க, அவர் ஒரு விருந்து செய்கிற ஒரு தகப்பனை போல காணப்படுகிறார். அதை நமக்கு விருந்து பண்ணுகிற ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார். இந்த 4வது வசனம் பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கு. அந்த தாவீது ராஜா அந்த ஆடுகளை மேய்க்கும் போது அந்த மலைகளில அவர் மேய்க்கும் போது எத்தனையோ மேடு பள்ளங்களை பார்த்திருப்பார். அந்த பள்ளத்தாக்குல ஆடுகளை கொண்டு சேர்க்கும் போது அவரு அந்த பள்ளத்தாக்குல விழுந்து விடாதபடி, அந்த மேடு பள்ளங்களை விழுந்து விடாதபடி தன் ஆடுகளை பத்திரமாய் மேய்த்து கொண்டிருப்பார். அந்த அனுபவம் அவருக்கு தெரியும். அந்த முள் புதர்கள்ல சிக்கி விடாதபடி அவர் எப்படிலாமோ தன் ஆடுகளை என்ன செய்திருப்பார், பார்த்திருப்பார். அப்போ அதே போல தேவனும் நம்மை அந்த மரண இருள் பள்ளத்தாக்குல இந்த நமக்கு வியாதி, துன்பம், சோதனை, உபத்திரங்கள் வரும்போது அதில் விழுந்து விடாதபடி நம்மை தேற்றுகிறவராய் காக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அதனுடைய தேவைகளை அந்த மேய்ப்பன் நன்கு அறிந்திருக்கிறான். அதற்கு உணவு கொடுப்பதற்காக அவன் என்ன செய்வான், சில நேரங்கள்ல உயரமான இடங்கள்ல அந்த கொப்பு கொலைகள் காணப்படும், காய்கள் காணப்படும். அப்ப என்ன செய்வான், கையில ஒரு கோல் வைத்திருப்பான். அந்த கோலினுடைய நுனி வளைந்து காணப்படும். அதை வச்சு என்ன செய்வான், அது அப்படி நீங்க இந்த ஆடு மேய்க்கவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க.
அந்த சில இடங்கள்ல அந்த மரத்து மேல என்ன செய்வாங்க, கீழ இருந்து அப்படி உலுக்கி போடுவாங்க. அப்ப அந்த ஆடுகள் அதை தின்னும். அ அப்படி அவனுக்கு தன் கையில ஒரு வளைந்த நுனியுடைய ஒரு கோல் வைத்திருப்பான். அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வான், அந்த ஆடுகளுக்கு தேவையான இரைகளை என்ன செய்வான், அதை இழுத்து அதை முறித்து போடுவான். சில சமயங்கள்ல ஆடுகள் முட்புதர்ல சிக்கும்போது அந்த கொக்கியை வைத்து என்ன செய்வான், அதை வழி விலக்கி அதை இழுத்து அதை காப்பாற்றுவான். சில நேரங்கள்ல அது மேல உண்ணி எல்லாம் காணப்படும். அந்த பூச்சி சில நேரங்கள்ல இந்த செடிகளில் உள்ள முட்கள் அது மேல பட்டுரும் அந்த ரோமங்கள்ல. அப்ப அதை என்ன செய்வான், உலுக்கி விடுறதுக்காக அந்த தடியை பயன்படுத்துவான். சில நேரங்கள்ல என்ன செய்றோம், ஓநாயோ, நரியோ வந்துட்டுனா, இந்த தடிய எடுத்து என்ன செய்வான், கையில ஒரு கம்பு போல ஒரு தடிய வைத்திருப்பான். அத வைத்து தூரத்துல இருந்து என்ன செய்வான், எறிவான். அப்ப அது ஓடிரும். அப்படி காக்கிறவர் அதே போலதான் தேவன் நம்மை என்ன செய்கிறார், காக்கிறவராய் காணப்படுகிறார். என்னாகமம் 9ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த 11ஆம் வசனத்துல இஸ்ரவேல் மக்கள வனாந்தரத்துல நடத்தி கொண்டு வருகிறார். அந்த வனாந்தரத்துல அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. அந்த வனாந்தரத்துல அவர்களுக்கு சாப்பாடு எந்த வனாந்தரமான பாதையில தண்ணியோ, எதுவுமே மரங்கள், செடிகள் எதுவுமே இருக்காது. அந்த வனாந்தரத்துல அவருக்கு அந்த மண்ணு தான் காணப்படும். ஒண்ணுமே இருக்காது. வெறும் காய்ந்த அந்த இடத்துல பாருங்க, அவர் பகல்ல குளிர்ச்சியான மேகம், இரவுல அக்னி ஸ்தம்பம். அதேபோல அந்த ஆகாரம் கிடைக்காத இடத்துல தேவ தூதர்கள் உண்ணும் உணவை என்ன செய்தார், அந்த பனியை போல விழச் செய்து அந்த தேவ தூதர்கள் உண்ணும் அந்த மன்னாவை பொழிந்தருள பண்ணினார். பாத்தீங்களா? அவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். அவர்கள் தண்ணி தாகத்தினால இருக்கும்போது, அந்த மோசேயினுடைய கோலை வைத்து அந்த கன்மலையை அ அதை தொட்ட உடனே அடித்த உடனே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவர் எவ்விதமாய் நடத்தி வருகிறார். அந்த சங்கீதக்காரன் தாவீது ராஜா அந்த அந்த 23ஆம் அதிகாரத்துல பாருங்க அருமையாய் சொல்லியிருப்பார். அ அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்த பாருங்க. அந்த அம் ச சவுல் ராஜாவுக்கு விரோதமாய் அந்த கோலியாத் என்பவன் வருகிறான், அந்த பெலிஸ்தன். அப்போ அவனை எதிர்த்து நிற்க யாராலயுமே முடியல. எப்பேர்ப்பட்ட சவுலாலவே என்ன செய்ய முடியல? முடியல. அந்த நேரத்துல இந்த தாவீது வந்து தன் சகோதரர்களை காண்பதற்காக தான் தகப்பன் கொண்டு போன அந்த தின்பண்டங்கள் அதெல்லாம் கொண்டு போயிருப்பான். அந்த போயிருக்கும்போது அந்த தாவீதுக்கு வந்து இத கேள்விப்பட்டோனே ஒரு வைராக்கியம் வந்துரும். அந்த பெலிஸ்தீன நம்ம எப்படியாவது என்ன செய்யணும்? நம்ம நான் இருக்கேன், நான் வாரேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லும்போது தகப்பன் அந்த அவங்க கூட பிறந்த சகோதரர்கள்லாம் ஏளனமா, "நீ எங்களை பார்க்க வந்தியா? இல்லாட்டா நீ இது" இப்படின்னா அவங்கலாம் பலசாலிகளா இருப்பாங்க. இந்த தாவீது ரொம்ப ஒரு குள்ளமான, ஒரு சிவந்த நிறமுள்ள, ஒரு குள்ளமான ஒருவராய் காணப்படுவார். அவங்க சகோதரர்லாம் கேலி பண்ணி, "நீ உன் வேலைய பார்த்துட்டு போம்பாங்க." ஆனாலும் தாவீது என்ன செய்யல? போகல. அவரு என்ன சொல்லுகிறார்? அந்த ஹம், நான் அந்த யுத்தத்துல நான் வாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லும்போது அந்த 28ஆம் வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்று அவன் கூட பிறந்தவங்க எல்லாம் சொல்லுதாங்க. ஆனாலும் அவன் என்ன சொல்ல, நான் போகல. நான் நிச்சயமா நான் என்ன செய்வேன், நான் அஹ், அந்த சகோதரன்ட்ட சொல்லாம வேற ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லுதான். எனக்கு இது அப்போ இந்த சவுலுக்கு இந்த வார்த்தைகள் போகுது. அப்போ அவரு என்ன செய்வாரு, அந்த ம், தாவீதை பார்த்து என்ன சொல்வாரு, சவுல் தாவீதை நோக்கி, "நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன்" என்று சொல்வான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து சொல்வான், "உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது, ஒரு விசை ஒரு சிங்கமும், ஒரு விசை ஒரு கரடியும் வந்து என் மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை பிடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். இந்த விருத்த சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தன் அவைகளில் ஒன்றை போலாமான் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே" என்று எவ்வளவு வைராக்கியமா சொல்றார் பாருங்க. சொல்லிவிட்டு என்ன செய்கிறார், நான் நிச்சயமாய் அந்த என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, "கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பார்" என்று சொல்கிறார். அப்போ அந்த தாவீதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு போர் வீரனுக்குரிய ஆடைகளை, அவனுக்குரிய அந்த அந்த கேடகம் எல்லாத்தையும் கொடுக்காங்க. அதுக்கெல்லாம் இவருக்கு பழக்கம் இல்லைனால அதனால அவரால முடியல. அப்ப அவங்க அந்த தாவீது என்ன சொல்கிறார்,
இதெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார், இந்த பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடியை மாத்திரம் தன் கையில பிடித்து கொண்டார். அந்த மேய்ப்பன் எப்படி தன் தடியை தன் கையில வைத்து அந்த எதிராய் வருகிற அந்த சிங்கம், கரடி, நரி, ஓநாயெல்லாம் விரட்டுவாரோ அதே போல இந்த மேய்ப்பனாகி அந்த தாவீது என்ன பண்ணுகிறார், தடியை மாத்திரம் தங்க கையில வச்சுட்டு என்ன செய்தார், ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை எடுக்கிறார். எடுத்துட்டு தன்னுடைய அந்த மேய்ப்பனுக்குரிய அடைப்பை அந்த ஒரு பை மாதிரி தொங்க போட்டு அதுல ஒரு தேவையான காரியங்களை வைத்திருப்பார். அதுல அந்த 5 கூழாங்கற்களையும் போட்டுக்கிட்டு என்ன பண்றாரு, அந்த பெலிஸ்தன் அண்டைக்கு போறான். அந்த பெலிஸ்தனை பார்த்த உடனே அந்த பெலிஸ்தனுக்கு இவனை பார்த்த உடனே சரி ஏளனமா சிரிக்கான். அசட்டை பண்ணிக்கிறான். நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று அந்த பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்து கேட்கிறான். இந்த சிவந்த மேனியும் அவன் அழகுள்ளனாய் காணப்படுகிறான், ஒரு சிறிய இளனாய் காணப்படுகிறான். அப்போ அந்த கோலியாத்து இவனை கேலி பண்ணிக்கிறான். அப்போ பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்துல வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். அவன் என்ன சொல்கிறான், நீ தடியோட இடத்துல வர்றதுக்கு நான் நாயா என்று அந்த பெலிஸ்தன் கேட்கிறான். அப்ப இவர் என்ன சொல்கிறாரு, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் வாரா, ஆனா நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளாகிய தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால நான் உன்னிடத்துல வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு விசுவாசம் பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, அந்த தீவிரமாய் தாவீது என்ன செய்கிறான், பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில தாவீது என்ன செய்தான், தீவிரமாய் சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடி தன் அடைப்பத்துல இருக்கிற அந்த 5 கூழாங்கற்கள்ல ஒரு கல் எடுத்து தன்னோட கவன்ல வைத்து என்ன செய்யறான், பெலிஸ்தனுடைய நெற்றிப்பட இது அந்த ஒரே கவன் தான், ஒரே கல்லுனால அவனுடைய நெற்றியில படுது, அந்த பெலிஸ்தனுடைய நெற்றியில பட்டு அவன் முகங்குப்புற விழுந்துருந்தான். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அவனை மடங்கி அவனை கொண்டு போட்டு அவன் தாவீதை ஆகாயத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் போடுவேன்னு சொன்னான். ஆனால் அந்த இளைஞனாகிய தாவீது அந்த ஒரு கல்லினாலும் அந்த ஒரு கவன் தான், அதனால அந்த கோலியாத்தை அடித்து என்ன பண்ணிக்கிறான், அவனுடைய அந்த தலையை எடுத்துட்டு என்ன செய்யறான், அவனுடைய உடல்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் போடுகிறான். பாத்தீங்களா, அந்த தாவீது ராஜாவுக்கு எவ்வளவு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு பாத்தீங்களா. அதை அந்த அவன் இஸ்ரவேலுடைய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால என்ன செய்கிறான், அந்த பெலிஸ்தனை விழப்பண்ணுகிறான். நம்ம இந்த உலகத்துல ஒருவேளை நம்மகிட்ட பணம் இருக்கு, அதனால நம்ம எப்படியாவது நம்ம வாழ்ந்துடலாம் என்று நம்ம நினைச்ச கூடாது, ஒருபோதும் நினைக்கூடாது. அந்த பெலிஸ்தன் அப்படிதான் நினைச்சான். அந்த கோலியாத்து, நான் பெரிய உயரமா இருக்கேன், பலசாலியா இருக்கேன், இந்த சின்ன தாவீதால என்னைய ஒண்ணுமே செய்ய முடியாது என்று நினைத்தான். ஒரே அடியில் அவனை அடிச்சிடலான்னு நினைத்தான். அந்த உலக பிரகாரமான உடல் வலிமை, அந்த போர் வீரருக்குரிய எல்லா தகுதியும் அவனுக்கு இருந்ததுனால அவன் பெருமையோடு நின்றான். ஆனால் இந்த தாவீது கத்தரை மாத்திரம் பிடித்து கொண்டான். அந்த ஒரு தடி தான், ஒரு கவன் ஒரு கல்லால அந்த பெலிஸ்தனையே அடித்து கொண்டு போட்டான். இங்க நம்ம என்ன நினைக்கிறோம், உலக பிரகாரமா ஒருவேளை நம்மளோட செல்வம் இருக்கு, படிப்பு இருக்கு, நம்ம உற்றார் உறவினர் இருக்காங்க, நம்ம குடும்பம் ரொம்ப பலமா இருக்கு, அதனால தேவன் நமக்கு தேவையில்லை, நம்மளோட எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நடத்துகிறா என்று ஒருவேளை நம்ம நினைக்கிறோமா? அப்படி நிச்சயமா நம்ம நினைச்ச கூடாது, நினைக்க கூடாது. ஏன்னா கர்த்தருடைய கிருபை உலகத்துல பாருங்க, சில சோதனைகள் பாடுகள் வரும்போது
பணம் நம்மள ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மகிட்ட இருக்கிற பணம் ஒரு தலைவலிக்கு கூட என்ன செய்ய முடியாது, காணாது. இப்போ வருகிற நோய்கள், ஆபத்தான கிருமிகள், சில இந்த எவ்வளவோ பெரிய பணக்காரங்க கூட அந்த கொரோனா நேரத்துல அவங்க பணத்தால அந்த நோய அ சுகம் பண்ண முடியல. இறந்து போயிருந்தாங்க. அ ஆனா எளிமையாகிய நம்ம தேவன் இதுவரைக்கும் நம்மை காத்து நம்மள உயிரோடு வைத்திருக்கிறார். அதனுடைய கிருபை நம்மள தாங்கி கொண்டு வருகிறது. ஒருவேளை நம்ம பணம், நம்ம செல்வம், நம்ம படிப்பு, நம்முடைய குடும்பம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய சொத்து, ஆஸ்தி, நம்முடைய அறிவு நம்மளை காப்பாற்றும் என்று இதுவரைக்கும் நம்ம நினைத்திருந்தோம்னா, அதை என்ன செய்யணும்? நம்மை விட்டு அந்த மனதிலிருந்து எடுத்து போடணும். அந்த கோலியாத்தை எப்படி அந்த தடியை கொண்டு நீ வருகிறாய் என்று ஒரு நாயை அடிக்க போல வருவான். அவன் சொன்னது போல நம்ம என்ன செய்யணும்? நம்ம வேதமாகிய அந்த தேவ வார்த்தையாகிய கோலை நம்ம பிடித்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியாகிய அந்த தடியை நம்ம வைத்துக் கொள்ளணும். அந்த 2 இருக்கும்போது நம்ம ஒருவராலும் நம்ம என்ன செய்ய முடியாது. நம்மை நம்முடைய ஆத்மாவை எடுக்கவோ, நம்முடைய நம்மளை சோதிக்கவோ முடியாது. கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். அ விசுவாசிங்களா? இந்த உலகத்துல நம்மளுக்கு பாடுகள், உபத்திரங்கள் வரும். அ எல்லாம் வரதான் செய்யும். பாடுகள், உபத்திரங்கள் உள்ள நம்ம ஒருவேளை ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நம்ம எப்பவும் நல்லாவே நம்ம இருக்கோம். அப்ப நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று நினைக்க ஒருவேளை நம்ம சோதிக்கப்படும்போது, ஒருவேளை தேவன் நம்ம கூட இல்ல என்று நினைக்கிறோமா? இல்ல. நிச்சயமாய் தேவன் நம்மோட இருக்கிறார். நம்ம சில உபத்திரங்கள் பாடு வரும்போது தான் நம்ம தேவனை நோக்கி நம்மை கூப்பிடுறவர்களாய் காணப்படுகிறோம். எப்பொழுதும் சந்தோஷமும், மகிழ்ச்சியும், எல்லா தேவைகளும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நம்ம என்ன செய்றோம்? நம்ம தேவனை சில நேரங்கள்ல நோக்கி பார்க்காதவராய் காணப்படுகிறோம். அதனாலதான் சில நேரங்கள்ல நமக்கு சில உபத்திரவங்கள், அதை தாங்கக்கூடிய பலனையும் தேவன் கொடுக்கிறார். அந்த பாடுகள், உபத்திரங்கள் வரும்போதுதான் நம்ம அப்பாவை நம்ம என்ன செய்றோம்? தேடுகிறோம். நம்ம உலக பிரகாரமா நமக்கு ஏதாவது தேவை வரும்போதுதான் நம்ம தகப்பனிடத்துல கேட்போம். எப்பா எனக்கு தாங்க. நம்முடைய தகப்பன் எல்லாவற்றையும் நமக்கு செய்யும்போது, சில நேரங்கள்ல நம்ம கேட்க மாட்டோம். ஏதாவது ஒரு தேவை வரும்போது, ஒரு உபத்திரம் வரும்போது தான் நம்முடைய உலக பிரகாரமான தகப்பன்ட்டயோ, கணவன்ட்டயோ, ம் நம்ம உலக பிரகாரமான பிள்ளைகள்ட்டயோ நம்ம கேட்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யணும்? சில உபத்திரங்களும், பாடுகளும் வரும்போது, தேவன் நம்மை கைவிட்டார் என்று நினைக்கக்கூடாது. இந்த சங்கீதக்காரன் தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார்? நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அதே போல இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பாடுகள், சோர்வு, பலவீனம், நம்ம இதோட நம்ம வாழ்க்கை முடிந்து போயிற்று. ஒருவேளை எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாங்க என்று சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம். அ சில நேரங்கள்ல உறவுகள் இருந்தாலும் தூரத்துல காணப்படுறதுனால நம்ம தனிமையை உணர்வோம். அந்த தனிமையான நேரத்துல நம்ம எல்லாத்தையும் இழந்தது போல தெரியும். இனிமேல் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிட்டு, இனிமே ஒண்ணுமே இல்ல. நம்ம தூக்கிடுவார் இல்ல என்று நினைப்போம். அப்பொழுது கர்த்தரை நோக்கி பாருங்க. அவருடைய வேத வசனத்த பாருங்க. அவருடைய வார்த்தைய பாருங்க. அவர் வார்த்தைய புசிங்க. அவருடைய தடியாகிய அந்த மேய்ப்பனுக்குரிய அந்த தடியாகிய பரிசுத்த ஆவிய நீங்க கேளுங்க. அது நமக்கு தேற்றும். நம்முடைய மனதில இருந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறதாய் நம்மை காணப்படும். அவருடைய ஆத்துமா நம்மை நம்முடைய ஆத்துமாவை அந்த பரிசுத்த ஆவி நம்மை தேற்றும். நம்ம பலவீனப்படும்போது, ஒருவேளை நல்லது, கெட்டது என்று தெரியாமல் இருக்கும்போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ள இருந்து நமக்கு ஆறுதல் சொல்லி நம்முடைய பாதைகளை செவ்வையான வழிகளை நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். பார்த்தீங்களா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எப்பேர்ப்பட்ட மரணம் சவுல்னால, அந்த அப்சலோமுனால, அந்த அந்த சவுளுடைய கூட்டத்தினால எத்தனை நேரங்கள்ல அநேக ராஜாக்கள்னால இந்த தாவீது ராஜாவுக்கு எத்தனையோ பொல்லாப்பு வந்தது. அந்த நேரங்கள்ல மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடிதான். அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் வந்தபோது நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொன்னார். ஆ அந்த தாவீது ராஜா நாட்கள்ல அவருக்கு அநேக போர் தான். எப்பவும் யுத்தம் தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. அ அவரு அவருடைய வேதத்த பாருங்க, எந்த நேரத்திலயும் அவர் ஆண்டவரையே தான் நம்பியிருந்தார். அ அவருடைய சிநேகிதர் எல்லாருமே அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அவர் கர்த்தரை மாத்திரம் தான் அவருடைய பாதபடியில அண்டிக் கொள்கிறவராய் காணப்பட்டார். அந்த தாவீது ராஜாவுக்கு இருக்க நம்பிக்கை நமக்கு வேணும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும், உமது தடியும் என்னை தேற்றும். அவர் எப்படி சொல்லுகிறார் பார்த்தீங்களா? அ
அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு ஒரு பயமும் கிடையாது. உலக பிரகாரமா நினைப்பாங்க, இவன் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லுதான், இவன் கிறிஸ்தவனா காணப்படுதான், ஆனா இவனுக்கு என்ன பாடு, இவன் எப்படி இந்த சூழ்நிலை இருக்கான்னு ஒருவேளை யாராவது நிந்திக்கலாம் அந்த பெலிஸ்தனை போல. ஆனால் தேவன் ஒருபோதும் அந்த பெலிஸ்தனுடைய கைக்கு உங்களை ஒப்புவிக்க மாட்டார். ம். ஒருவேளை நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது, நீ இயேசு கிறிஸ்துவ நம்புறா, நீ அவரையே நம்பிக்கொண்டிருக்கா, அதனாலதான் நீ இந்த கஷ்டத்துல இருக்கான்னு ஒருவேளை சொல்லலாம். தேவன் ஒருபோதும் அந்நியர்கள் கையில நம்மள விட்டு கொடுக்கவே மாட்டார். அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் மரண பள்ளத்தாக்குல அவரை கைவிடுகிற தேவன் இல்ல. எப்பேற்பட்ட மரண பள்ளத்தாக்கு வந்தாலும் அதுலருந்து தூக்கி விடுகிற தேவன் கர்த்தராய் இருக்கிறார். அதனால நீங்க என்ன செய்யணும்? எந்த பொல்லாப்புக்கும் பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறது. "வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது" என்று தேவன் சொல்லியிருக்கிறார். எந்த பொல்லாப்பும் நம்மை அணுகாமல் நம்மை தேவன் காக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்மை தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். அ அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். அ அதனால சங்கீதக்காரன் தாவீது ராஜாவ போல நம்ம என்ன செய்யணும்? எந்த வித புயல் வந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட பாடு, எப்பேற்பட்ட சோதனை, பலவீனம், நோய் முற்றி மருத்துவர் சொல்லிருவான், மரணம் தான் இனிமேன்னு சொல்லிருவான். சொல்லிருவாங்க மருத்துவர். ஆனாலும் கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். அ எதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படுறவர்களாய் காணப்படக்கூடாது. இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம நம்பணும். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிடுகிற உலகத்துல உபத்திரங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இதோ உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிறவனிலும் உன்னிடத்தில் இருக்கிறவர் பெரியவர் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும்னு அவர்ட்ட கேளுங்க. இந்த தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் புசிங்க. இந்த வேதத்தை வாசிக்கும்போது நான்லாம் பாருங்க, நான் உங்களுக்கு நான் சொல்லுதேன். இந்த வேதத்தை படிங்க, பரிசுத்தாவே பெறுங்க. ஆனாலும் நானும் சில நேரங்கள்ல சோர்ந்து விழுந்துருவேன். சரி இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, படுத்துக்கிட்டே ஜெபிச்சிடலாம்னு நினைத்த நாட்கள் உண்டு. சில நேரங்கள்ல வேதத்துல சங்கீதம் 91 அதிகாரம், இந்த 23 அதிகாரத்தை படிச்சுட்டு அப்படி ஏனதானன்னு படுத்த நாட்கள் உண்டு. இப்ப கூட சில நேரங்கள்ல நான் அப்படி காணப்படுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு மத்தியில நான் சொல்லலாம். ஆனால் அதுக்கு நான் தகுதி கிடையாது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை நான் இருக்கிற வரைக்கும் அவருடைய அன்பை ருசித்திருக்கிறேன். எத்தனையோ மரண பள்ளத்தாக்குல தேவன் என்னை காத்திருக்கிறார். தனிமை நேரங்கள்ல என்னை ஆறுதல் படுத்திருக்கிறார். அதனாலதான் நான் இதை ஒருவேளை நான் சொல்லாம இருந்தா எனக்கு ஐயோ! அவர் செய்த நன்மைகளை நிச்சயமா நான் உங்களிடத்துல சொல்லணும். இதற்கு அநேக போராட்டங்கள், சத்ருவானவன் பேச முடியாதபடி நேற்று கூட நைட்டு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்படியே சோர்ந்து படுத்துட்டேன். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அந்த பிசாசானவன் நம்ம வாயை திறக்க நம்ம வாயை கெட்டுவான். நீ எதுக்கு, உனக்கு நல்ல சாப்பாடு இருக்க, சாப்பிட்டுட்டு நிம்மதியா படு, வேலை இருக்கு, சம்பளம் இருக்கு, எந்த பிள்ளை குட்டி இருக்கு உனக்கு, நீ உனக்கு தான் சம்பளம் இருக்கு, வேலை இருக்கு, நிம்மதியா இருக்கா, உனக்கு உடுக்க துணி, தலைக்கு எண்ணெய், சாப்பாடு எல்லாமே இருக்கு, சாப்பிட்டுட்டு நீ அப்படியே படுத்து தூங்க வேண்டியதானே. உனக்கு எந்த குழந்தை குட்டி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நீ எதுக்காண்டி ஆண்டவர் பின்னாடி அலையுதா அப்படின்னு இருதயத்துல சாத்தான் நம்மளுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுப்பான். அப்படி படுத்து தூங்கு என்று தூங்க வைத்து தட்டி தாளாட்டி தூங்க வச்சிருவான். அவனுக்கு ஆண்டவரை நம்ம தேட தேட அவனுக்கு உடம்பெல்லாம் எரியும். அவன் நம்மளுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுப்பான். அந்த நேரத்துலதான் யாராவது வந்து கதவோட வருவாங்க. பல இறுக்கங்கள், நெருக்கங்கள் இனிமே நீ ஆண்டவரை ஏன் தேடணும்? உனக்கு எல்லாம் இருக்க. இல்ல, தேவன் எனக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நான் மரண இல்ல பாதாளத்துல நான் காணப்படும் போது தேவன் என்னை காத்து தேவன். அவருக்கு எத்தனையோ மரண போராட்டங்கள், தனிமைகள், சூழ்நிலைகள். இதோட நான் உலகத்துல நான் இருக்க முடியாது என்ற சூழ்நிலை தேவன் என்னை காத்தார். அவருடைய கிருபையினாலதான் நான் இன்றைக்கு நான் உயிர் பிழைத்திருக்கிறேன். அவருடைய நாமத்தை நான் பெற்ற அன்பை, நான் பெற்ற பலன், சுகம் நான் சொல்லலன்னா எனக்கு ஐயோ! அதனாலதான் நான் சொல்லிக்கிறேன். இது ஒருவேளை நான் இந்த இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுதேன்னா, ஏதோ ஆதாயத்துக்காக நான் உங்களிடத்துல நான் ஒரு ஊழியமோ, நான் எதுவுமே நான் பண்ணல. நான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னதுனாலதான் நான் ஆண்டவருக்குள்ள நான் நிச்சயமா அவர் பெற்ற அன்பை மற்றவங்களுக்கும் சொல்லணும் என்று நான் சொல்லுகிறேன். அதனால நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வழியை விட்டு விலகாதபடி. ஆனா எப்பேற்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதித்தான்.
அப்போ தேவனுடைய அன்பும் அரவணைப்பும் அவருடைய கிருபையும் நம்ம மேல அளவில்லாமல் எப்பொழுதும் இருக்கணும் என்றால் நாம் தேவனை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். பல உபத்திரங்கள் வரும், பல பாடுகள் வரும், துன்பங்கள் வரும். ஆண்டவரை சேராதபடியே பிசாசானவன் தந்திரம் உள்ளவன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் காணப்படுகிறான். ஆண்டவரை பற்றி சொல்ல விடாதபடி அவன் தடுப்பான். நல்லா சாப்பிட்டுட்டு பேசாம படுத்து தூங்க வச்சிருவான். உம் அதனால நம்ம சோர்ந்து காணப்படாதபடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம காத்திருக்கணும். அப்பொழுது நம்ம காத்திருக்கும்போது தேவன் அந்த அதற்கு அப்புறம் உள்ள வசனத்தை பாருங்க. என் சத்துருக்களின் மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர் என்ன செய்கிறார்? நமக்கு அந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரம் அந்த 5வது வசனம் 6வது வசனத்தை பாருங்க. ஒரு விருந்து பண்ணுகிற ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்தீங்களா? சத்துருக்களுக்கு அந்த கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு பேருதான். அந்த ஆசி அந்த என்னுடைய பங்கு தாரும் அப்படின்னு சண்டை போட்டு வாங்கிட்டு துஷ்டர்கள் மத்தியில எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டு கடைசியில அவனுக்கு சாப்பிட கூட வழி இல்லாம பந்திக்கு வைக்கிற தவிட்ட சாப்பிடுதான். அந்த நேரத்துல மனம் திரும்பி தன் தகப்பன் இடத்துல வரும்போது தகப்பன் அவனை அரவணைத்துக் கொள்கிறான். அப்ப என்ன பண்ணுறான்? எல்லாருக்கும் முன்பாக தன் மகனுக்கு கால்ல பாதரட்ச, அவனுக்கு புது ஆடை கொடுத்து ஒரு கொழுத்த கன்று அடித்து விருந்து பண்ணுகிறான். பாத்தீங்களா? அதே போலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பை பெற்ற நாம அவரை விட்டு விலகி நெடுந்தூரமா போயிருக்கோம். ஆனாலும் தேவன் நம்மை கைவிடாதபடி நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி வரும்போது நம்மை அவர் என்ன செய்கிறார்? அரவணைக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். சத்துருக்கள் மத்தியில நமக்கு ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஒரு பந்தியை நமக்காக ஆயத்தப்படுத்தி என்ன செய்கிறார்? நம்ம தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியினால நம்மை நிரப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். நமக்கு அருமையான உணவை கொடுக்கிறார். விருந்தை உண்டு பண்ணுகிறார். நமக்கு நல்ல நமக்கு தேவை இருக்கிற எல்லா காரியத்தையும் நமக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். அதுக்கப்புறம் நம்முடைய அபிஷேகம் நிரம்பி நம்மை சத்துருக்களின் கையிலையும் பொல்லாத பிசாசின் கையிலையும் நம்மை மீட்டு நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்க நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் அந்த ஏசப்பாவுடைய அந்த ஆவியானவருடைய அபிஷேகமும் நமக்கு கிடைக்க பண்ணுகிறார். அதே போல ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நம்முடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் நமக்கு தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பாத்தீங்களா? இந்த இம்மையில மாத்திரம் இல்ல, மறுமையிலையும் நமக்காக தேவன் சொல்லியிருக்காருல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பாராக, என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லுகிறார். நான் உலகத்தை விட்டு போய் என் பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று அந்த சீசர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதே போலதான் நமக்காகவும் தேவன் அநேக வாசஸ்தலங்களை அங்க உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நொடி தான். ஆண்டுடைய கண்களுக்கு ஒருவேளை பலத்தின் மிகுதினால 70 80 இருந்தாலும் அதுவும் ஆண்டுடைய கண்களுக்கு அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலதான். இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கிற நாட்கள் தேவனுடைய கண்களுக்கு ஒரு இமை பொழுது அவர் கண்களை மூடி முடிப்பது போலதான். நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து அதுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது நம்முடைய சரீரம் தான் அழியும், நம்முடைய ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அப்போ மறுமையில நம்முடைய அந்த அவருடைய ராஜ்யத்துல சதா காலமும் நன்மையும் கிருபையும் அவருடைய வீட்டுல நம்ம நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதற்கு என்ன செய்யணும்? அவர் நம்மை நிலைத்திருக்க வைக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால இந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அது நமக்காகவே இருக்கு என்று நீங்க நினைத்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சத்திய வசனமாகிய வேதத்தையும் அவருடைய பரிசுத்தாவியும் பெற்றுக்கொள்ளணும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயிப்போமா?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியப்பா. கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பரா இருக்கிறபடியா நன்றியப்பா. நாங்கள் தாழ்ச்சி அடையாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. சத்துருக்கள்னால வருகின்ற எந்த தொல்லைக்கும் அப்பா எங்களை நீர் விடாதபடி காத்து கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அந்த அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலப்பா எங்களை கொண்டு போய் விடுகிற தேவனாய் காணப்படுகிறப்பா. ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் அப்பா நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படாதபடியப்பா. அந்த சங்கீதக்காரன் தாவீது எப்படி பெலிஸ்தனாகிய கோலியாத்தை சாக அடித்தானோ அதே போலப்பா என் தகப்பனே, இந்த உலகத்துல வருகின்ற உபத்திரங்கள், பாடுகள், நோய்கள் எல்லாவற்றையும் அப்பா அந்த பிசாசின் தந்திர மந்திரங்கள் எல்லாவற்றையும் உடைத்துப்பா நாங்கள் சோர்ந்து போகாதபடியப்பா இப்படி ஆவியாகிய பட்டயத்தையும் அப்பா இந்த வார்த்தையாகிய பட்டயத்தையும் பரிசுத்த ஆவியும் பெற்றுக்கொண்டப்பா என் தகப்பனே, உம்முடைய வார்த்தையினால நாங்கள் தேர்கிறவர்களாய் காணப்பட்ட திருப்பி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனுள்ள நாட்களால் நன்மை திரும்பி எங்களை தொடர அப்பா உடைய சத்தியத்துல நிலைத்திருக்க திருப்பி செய்யுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. நீரே மேய்ப்பராய் இருந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.